ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்றைக்கி ஒரு சகோதரி நம்மள்கிட்ட ஒரு அளவு மெஷர்மெண்ட் கொடுத்து அதை எப்படி கட் பண்ணலாம். நான் ப்ளவுஸ் கட்டிங்கில் நியூவாக ஒரு மெத்தட் கற்றுட்டு அதை சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நான் அந்த மெத்தடில் அவங்க சொல்லி கொடுத்த பிரகாரம் போடுற நேரம் எனக்கு எல்லாமே நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. அப்போ மற்றவங்களுக்கும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்கிற நேரம் அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டில் நான் மார்க் பண்ணி காமிச்சேன். ஆனால் அவங்களுக்கு சின்ன சின்ன எரர் வந்ததாக சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆனால் பழைய மெத்தட் நான் முன்னாடி ஒரு நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியான முறையில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நம்ம போட்டிருந்தோம். அந்த மெத்தடை வச்சு தான் அவங்க செஞ்சுட்டு சரி பண்ணணும், சரியாக வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டுமே சேம் மெத்தடு தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால், நம்ம எப்போவுமே அந்த மெத்தட்லேயே நம்ம செய்கிற நேரம் நிறைய நம்ம சேனல்லையுமே கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது அந்த ஷோல்டர் ஃபால் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலர் இப்போ நாங்கள் கரெக்டாக தைச்சிருவோம். சிலர் தைக்கிற நேரம் பிகினஸாக இருக்கிற நேரம் எங்களுக்கு இந்த இடத்துல ப்ளவுஸ் இறங்கி போயிடுது அப்படிங்கிற ரீசன் சொல்லியிருந்ததுனால தான் அதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணலாம், வேறு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னொரு இடத்துல போய் படிச்சுட்டு அந்த அவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அதை மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் பணம் கட்டி படிச்சுட்டு செஞ்சேன். ஆனால் அது ஒரு சிலருக்கு சரியாக வரலாம், ஒரு சிலருக்கு எனக்கு தெரியுது என்ன நீங்கள் மிஸ்டேக் விட்டீங்களா, இல்லை நம்ம போட்ட மெத்தடில் எதுவும் சின்ன டிஃப்ரெண்ட் வந்துச்சான்னு தெரியல. ஆனால் அவங்க பழைய மெத்தடில் தான் எங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒர்க் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் நான் போட்ட பழைய வீடியோ ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் எல்லாருமே பர்ஃபெக்டாக செஞ்சு போட்டுருவோம். நாங்கள் எங்களுக்கு சரியாக இருக்குது, ஈஸியான மெத்தடாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் இன்னுமே பழைய வீடியோவில் வருது. அப்போ நான் பார்த்தேன் அந்த புது வீடியோவில் போடாமல் நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சைஸுக்குமே நான் போட்டிருந்தேன். அது ஃபார்முலா வைஸ் பிரகாரம் க்ரியேட் பண்ணி நம்ம எல்லா சைஸுக்குமே ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோதுலேருந்து இவ்வளோ தான் இருக்கும் இந்த சைஸ்னால் அப்படிங்கிறத ஃபார்முலாவே ஒரு பேசிக்காக ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நான் செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த சார்ட் எங்களுக்கு வேணும், அப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் சைஸை அளந்துட்டு நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு சென்ட் பண்ணோம். இப்போ கிடைக்கலன்னா நான் திரும்ப வேணாலும் இதை ஃபோட்டோ பிடிச்சி நான் அனுப்புகிறேன், இந்த சார்ட் வச்சுக்கிறேங்க. அப்போ இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் செய்கிற நேரம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, அதே மெத்தடு தான். நம்ம நடு சென்டர் பாட்டு இப்போ ப்ளவுஸ் கட்டின்னு சொன்னால் இப்படி தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னால் இதுதான் நம்மளுக்கு சென்டர் பார்ட். இப்போ நாங்கள் பழைய ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடில் இந்த ஃபார்முலாவை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 இன்ச் ஈஸ் கொடுத்துருவோம். அதாவது நம்ம ஒரு 4ஆக பிரிச்சுட்டோம், நம்ம செஸ்ட் ரவுண்டை 4ஆக பிரிச்சுட்டோன்னா 1 இன்ச் ஈஸ் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 36, இதை 4ஆக பிரித்தோன்னா 9 + 1 10 இன்ச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துலையே 10 இன்ச்சுன்னு ஆட் பண்ணிடுவோம். அந்த 10 இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம செய்கிற நேரம் இது எல்லாமே இந்த டாட்டுக்குள்ள அலவன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதுக்குள்ளேயே எல்லாம் செட் ஆகிடும். அப்போ நம்ம ஃபைனலாக தைச்ச முடித்த பிறகு இந்த உடம்பை மார்க் பண்ணுற இடத்துலையும் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஆக்சுவல் உடம்போட என்ன அளவோ, இப்போ 36 இந்த 4ஆக பிரிச்சோன்னா 9 வரும். அப்போ ஆக்சுவல் உடம்பு சைஸ் 9. இந்த இடத்துல இடுப்பு 1 இன்ச்சு பேசிக்காக குறைச்சிருக்கும். கொஞ்சம் நம்மள மாதிரி வயிறு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு இன்னும் கொஞ்சம் குறைய இருக்கும். அப்போ 9 வர்ற இடத்துல அது 10 கூட வரும், 10 வரும். அப்படி சில மாதிரி சின்ன சின்ன மாற்றம் வரும். அப்போ இடுப்பை நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட பழைய மெத்தடு. மற்றபடி இவங்க படித்து கொடுக்குற இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு இந்த ஈஸ் கொடுக்காம பர்ஃபெக்ட் என்ன அளவோ, இப்போ 36னா இந்த இடத்துல 9 மட்டுமே மார்க் பண்ணிக்கிறணும். இங்கே இந்த டாட் கொடுக்குறோம், நம்ம இங்கேருந்து மேலேருந்து சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு டாட் கொடுப்போம். அப்போ இந்த டாட் கொடுக்குற இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சு டாட் வருதுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த 3 இன்ச்சு டாட்டை இங்கே எக்ஸஸாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ தையல் போக 3 இன்ச்சு 2 இன்ச்சு டாட்னா அந்த எக்ஸஸை இங்கே வர்ற அளவை சைட்டில் கொடுத்துக்கிறாங்க.
இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல பாதி இப்போ 3 இன்ச்சுனா இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச்சும் முன்னாடியே ஒரு 1 இன்ச்சு தள்ளி நெக்கோட கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு அந்த அளவுலே செய்கிறாங்க. இதுதான் சின்ன மாற்றம், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இந்த நெக்குக்கு வந்து நம்ம ஷோல்டர் போடுற நேரம், டீப் நெக் ப்ளவுஸ் போடுற நேரம், இப்போ இந்த மாதிரி போட் நெக் க்ளோஸ் நெக் போடையில் சேம் ஷோல்டரை நம்ம ஆஃபாக பிடிச்சி வச்சிடலாம் நம்மளோட ஒரிஜினல் ஷோல்டரை. அதே சமயம் இந்த மாதிரி டீப் நெக் ஒயிட் நெக் கொடுக்குற நேரம் ரொம்ப டீப் 10 வரை 12 வரையுமே டீப் கொடுக்கையில் அவங்க என்ன செய்கிறதுனா அந்த ஃபுல் ஷோல்டரில் இருந்து நிறைய பேர் வந்து 1 இன்ச்சு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி வர்றாங்க. இவங்க டிரெக்டாக என்ன செய்கிறாங்க, ஃபுல் ஷோல்டர் இப்போ 14க்கு 36 சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு 14, அப்போ இந்த 14 இருக்குதுன்னா இந்த 14 வச்சுட்டு நெக்கு டெப்த்து எவ்வளோ ஆழம் கொடுக்குறோம், இப்போ 8 10, இப்போ 10 இன்ச்சு சப்போஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறிய, அப்போ அதை ஆஃபாக பிரிச்சுக்கிறாங்க. பேக் நெக் டெப்த்தை ஆஃபாக பிரிச்சுக்கணும். அப்போ 10 வருது, அதை 2ஆக பிரிக்கையில் 5 வரும். அப்போ -5, இந்த ஃபுல் ஷோல்டர்லேருந்து இந்த -5 பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து 5 பண்ணால் எவ்வளோ வரும், 9. அப்போ இந்த ஃபுல் ஷோல்டரே 9 தான். அதை நம்ம ஆஃபாக பிரிக்கிற நேரம் இந்த இடத்துல இப்போ 4.5 தான் வரும். அப்போ நீங்கள் ஆஃப் ஷோல்டர் 4.5 தான் வைக்கணும். அப்படிங்கிற இந்த இடத்துல 3.25 வரும். அப்போ ரொம்ப குட்டி இன்ச்சு ஷோல்டராக வந்துடும். அப்போ அவங்களோட டவுட்டும் அதுதான், ரொம்ப சின்ன ஷோல்டராக வந்துடுது, அதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்கோட ஆழத்தை குறைச்சிக்கிறணும். கழுத்தில் இப்போ இந்த இடத்துல 3.3 வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இன்னொரு 1/2 இன்ச் குறைச்சி 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு அப்படி வச்சுக்கிறங்க. வச்சுட்டா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இந்த 2 இன்ச்சுக்கு ஸ்டெப் வந்துடும். அதுதான் பேசிக். அப்போ இந்த மாதிரி செய்யல என்ன நடக்கும்னா நம்மளுக்கு அந்த டீப் நெக் போடுற நேரம் அந்த ப்ளவுஸ் வந்து இறங்கவே செய்யாது. நான் செஞ்சு போட்டு பார்த்துட்டு ஷோல்டர் வந்து அப்படியே அழகாக ப்ராப்பர்ட்டாக இந்த 2ல் அப்படியே நம்மளுக்கு நிற்கிது. எவ்வளோ நேரம் அதை வியர் பண்ணியிருந்தாலும் அது வந்து இறங்க மாட்டேன். அதனால தான் அந்த மாதிரி டீப் நெக்குக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நம்மளை மாதிரி பெரிய ஆட்களுக்கு அது செட் ஆகலையான்னு எனக்கு தெரியலை. ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தால் ஒருவேளை அது கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ வந்து சப்போஸ் இப்போ அதனால ஒரு ப்ராப்ளமே இல்லை, சேம் மெஷர் தான். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 5, இப்போ இந்த 4.5 வருதா, இப்போ இதுக்கு 1/2 இன்ச்சு தையல் போட்டு 5 இன்ச்சு வரும். இப்போ நம்ம வந்து அந்த பழைய சார்ட் நம்ம செஞ்சுருந்தோம், பழைய ரோஸ் கட்டிங், அதில் வந்து நம்ம எவ்வளோ அளவு கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் 36 சைஸ்க்கு அதே 5.5 தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது 5.5 மீன்ஸ் இவங்க வந்து நம்ம இது எப்படி இந்த 5.5 வந்துச்சுன்னு சொன்னோம். இந்த 5.5 எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம செஸ்ட் ரவுண்டை 8ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நம்மளுக்கு செய்யணும். அப்போ இந்த 8ஆல் பிரித்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் 36 8ஆல் பிரித்தோம்னா 4.5 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு சேர்த்து 5.5. அப்போ நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணி 36 சைஸ்க்கு வந்து நம்ம போட்டிருக்கிற அளவு வந்து ஷோல்டர் அளவு 5.5. இப்போ நம்ம இங்கே நம்ம ஃபார்முலா பிரகாரம் அதே 36 சைஸ்க்கு நம்ம வந்து ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்குறோம், 4.5 இன்ச்சு தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா 1 இன்ச்சு கேப் வருது. இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுற நேரம் நம்ம வந்து அப்படியே எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த ஷோல்டரை அப்படியே வச்சுருவோம். 5.5னா 5.5 மார்க் பண்ணிவிட்டு தையல் இதில் ஆட் ஆகி வந்துடும், நம்ம அதிலே போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 4.5 வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையல் வைக்கிற நேரம் 5 ஆகிரும். இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் ஒரு 8 இன்ச்சு வரையுமே நம்மளுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் வராது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ஒரு 9 10 12 இன்ச்சு வரையுமே கீழே இறக்கிட்டே போகிற நேரம் கண்டிப்பாக இதில் வந்து ஃபாலோ. நான் அப்போ அந்த நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். இப்போ இந்த இடத்துல 5.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிற நேரம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சை குறைச்சிக்கிடுவேன், இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கூட குறைச்சிக்கிடுவேன். குறைச்சிட்டோன்னு சொன்னால் அந்த ஷோல்டர் ஃபால் வர அது வந்து மேனுவலாக நம்ம செய்கிறது. அதனால் கன்ஃபியூஸாக உங்களுக்கு தெரியாது. அதோட எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து 8 9 இன்ச்சுக்கு மேலே போட விரும்ப மாட்டோம். அப்போ நம்ம 10 12 ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப எனக்கு நல்ல டீப்பாக வேணும்னு மோஸ்ட்டாக ரேர் தான் எல்லாருமே. அப்போ 8 to 9 இன்ச்சுங்கிறது இந்த அளவு சரியாக தான் வந்துடும். ஆனால் இந்த மெத்தடு நான் படித்த இடத்துல அது சொல்லிக் கொடுக்கல, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி அதை அப்படி செஞ்சு போடையிலேயே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நல்லா அழகாக அது வந்து அப்படி 1 இன்ச்சு கூட நம்மளுக்கு மூவ் ஆகாமல் நல்லா அப்படியே ஃபுல் டைமே ஃபிட்டாக அப்படி அழகாக இருந்ததுனால உங்களுக்கு காமிச்சேன். அவ்வளோதான். அதனால பெரிய டிஃப்ரெண்ட் ரெண்டுக்குமே இல்லை.
நம்ம வந்து 1 இன்ச் சைஸ் கொடுத்து இப்போ 36 இன்ச்சு உடம்பு ஆக்சுவல். ஆனால் அதுலேயும் ஒரு மிஸ்டேக். இப்போ நம்ம இந்த மெத்தட் இப்போ சார்ட் பிரகாரம் நான் செய்யலை. நம்ம அப்பர் செஸ்ட்டை மட்டுமே நான் எடுத்துக்கிடுவேன். எனக்கு இந்த அப்பில் தூக்கிட்டு நம்ம இந்த இடத்துல உடம்பு எடுத்துட்டோம். ஹையஸ்ட் பார்ட் பாடியை நம்ம செஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். இதை வச்சு நம்ம எடுத்து செஞ்சிடலாம். இப்போ அவங்க சொல்கிற மெத்தடில் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே இந்த மிடில் செஸ்ட்டை வச்சு தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதை தான் கால்குலேஷன் போடுறாங்க. எல்லாமே செஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, நெக் கேப் பண்ணுறது, அந்த நம்ம செஸ்ட் பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து அப்போ செஸ்ட் ஒன்று தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். நம்ம அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி செஞ்சிடலாம். இவ்வளோ தான் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம இந்த சார்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம ரெடியாகவே எல்லா சைஸுக்குமே நம்ம வச்சுருக்குறோம். இந்த சார்ட்டில் ஒரு 28 சைஸில் இருந்து நினைக்கிறேன் ஸ்டார்ட்டு. 28 சைஸில் இருந்து ஒரு 50 வரையுமே நம்ம சார்ட் ரெடி பண்ணி முன்னாடியே நம்ம வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சார்ட் போட்டு நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆகுது, இது பிரகாரம் செய்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சார்ட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த சார்ட்டை எடுத்துட்டு இது பிரகாரம் நம்ம செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்துட்டு அதாவது ஒவ்வொரு சைஸுக்குமே இப்போ நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் மட்டும்தான் நம்ம சேனலில் போட போகிறேன். ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நிறைய பேர் இந்த சேனலில் போய் தேடி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளிநாட்டில் உள்ள இந்த அவங்க கொடுத்த ஸ்டாட் பிரகாரம் பார்த்தேன். வெளிநாட்டில் உள்ள மோஸ்ட்டாக இந்த சென்னையில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்களாம். மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் அந்த சென்னையில் பார்க்குறது போக வெளிநாட்டில் உள்ள கண்ட்ரியில் உள்ள நிறைய பேர் ஜென்ஸ் தான் வந்து பார்த்துட்டு ஈஸியாக வந்து என்ட்ரி பண்ணி செய்கிறாங்களாம். அதனால் வெறும் ப்ளவுஸ் கட்டிங் மட்டுமே எனக்கு நான் செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குதான். இந்த அளவுகளை வச்சு நான் ப்ளவுஸ் கட்டிங் மட்டுமே போடலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது வந்து அந்த நான் படித்த மெத்தடை வச்சு அந்த ப்ளவுஸ் கட்டிங்கையும் போடலான்னு உங்களுக்கு நினச்சிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறைய நியூ வியூவர்ஸ் தான் வர்றாங்களாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு டெய்லி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலான்னு நினச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மெஷர் எடுக்கிறோம். மெஷர் எடுத்துகிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு வீடியோவில் ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் போடுவேன். ரொம்ப நேரம் போட மாட்டேன். அப்போ நீங்கள் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கால்குலேட் பண்ணுறது, அடுத்தது அதை எப்படி பேட்டர்ன் ஷீட் போடுறது, அப்புறம் எப்படி துணியில் மார்க் பண்ணுறது, அதை எப்படி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தைக்கிறது, ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்டெப்பாக போடலான்னு நினச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்போ அதுலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ ஒவ்வொரு அந்த சைஸுக்குமே வந்து ஒரு 10-15 வீடியோ வரும் ஒரு சைஸுன்னு எடுத்துட்டா. அப்போ ஷார்ட்டாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஈஸியாக பார்த்துட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ரொம்ப லென்த்தியாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. அதனால் இந்த மெத்தடை வச்சு ப்ளவுஸ் கட்டிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன். அடுத்தது நம்ம அந்த மெத்தடில் போடுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக அவங்க வந்து நம்ம சேனலில் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. அதனால் தேவதனி அவங்களுக்கு வந்து அந்த மெத்தட் சொன்னதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அது நேரில் வந்து உங்களுக்கு சொன்னால் தான் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்து இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். இப்போ அடுத்த சீரீஸ் நான் வந்து ஒவ்வொரு நம்ம சைஸ் நம்ம அந்த சேனலில் 40 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கும் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அப்போ அந்த 40 சைஸை வந்து நான் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து மாஸ்டர் கிளாஸ் ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு அழகாக ஒரு இன்ச்சாக நம்ம அப்படி சொல்லி கட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சைஸ் வர நேரம் வெயிட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். இல்லைனாலும் சேம் மெத்தட் தான் நான் சொல்கிறது. இந்த சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை 40 சைஸில் இருந்தால் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சோஃபா டெய்லரிங் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.